ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லேப்டாப்பில் எப்படி ஹார்ட் டிஸ்க்கு மாற்றுறதுன்னு. வீட்டில் இருந்தால் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். நம்மக்கிட்ட தேவையான ஒரு 5 டூல்ஸ் மட்டும் இருந்தால் போதும். 2 ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு ஓப்பனர் மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக கழட்டி நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னா நீங்கள் பேட்ரி கழட்டணும். பேட்ரி கழட்டிட்டு பேக் சைடில் இருக்க எல்லா ஸ்க்ரூவும் 1 by 1 கழட்டணும். ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்க்ரூவாக இருக்குது, அது அப்படியே கழட்டலாம். ஒவ்வொரு ஸ்க்ரூவாக பொறுமையாக கழட்டலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. கழட்டிகிட்டே இருக்கும். கழட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க ஸ்க்ரூவெல்லாம் கழட்டுறோம். இதில் 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நம்ம சீக்கிரம் கழட்டுறோம். இந்த ஸ்க்ரூவை கழட்டுறோம். கழட்டி முடித்ததுக்கப்புறம் பார்க்குறோம், எல்லா ஸ்க்ரூவை வந்து சைடில் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடறோம். வச்சுட்டு இதில் இருக்க சென்டரில் இருக்க ஸ்க்ரூவை கழட்டுறோம். கழட்டி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கையில் எடுக்க முடிஞ்ச ஸ்க்ரூவெல்லாம் நம்ம எடுத்துகிறோம். எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லா ஸ்க்ரூவும் நீங்கள் ஒரு இடத்துல கீழே விழுகிற மாதிரி பார்த்து கீழே எல்லா ஸ்க்ரூவும் கழட்டி எடுத்து வைக்கிறோம். ஒரு சைடில் எடுத்து வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அந்த ஹார்ட் டிவிடி டிரைவ் இருக்குல்ல, அதை கழட்டுறோம். கழட்டினதுக்கப்புறம் லேப்டாப் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பனரை வச்சு அந்த எட்ஜஸ் ஃபுல்லாகவே நம்ம ஓப்பன் பண்ணுறோம். லைட்டாக நகை இருந்துச்சுன்னா நகத்துலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா அந்த ஓப்பனர் வச்சு நீங்கள் அப்படியே லைட்டாக நம்பி விட்டால் போதும், அது லைட்டாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லைட்டாக க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் சைடில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையை வச்சு ஓப்பன் பண்ணுறோம். லெஃப்ட் டு ரைட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ அந்த ரைட் சைடில் இருக்கிறது ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பனரை வச்சு லைட்டாக நம்புகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறோம். திருப்பி லைட்டாக ஓப்பன் பண்ணுறோம். சைடு ஃபுல்லாகவே லைட்டாக நம்பி விட்டுட்டு இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சா? ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கூலிங் ஃபேன். இப்போ இது வந்து ரேம், இது வந்து ஹார்ட் டிஸ்க். நம்ம இப்போ மாற்ற போகிறது வந்து ஹார்ட் டிஸ்க்கு தான் மாற்ற போகிறோம். இப்போ வந்து 250 ஜிபிலேருந்து 500 ஜிபிக்கு நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 250 ஜிபி இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 500 ஜிபிக்கு நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். இது பழைய ஹார்ட் டிஸ்க்கு 250 ஜிபி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்க பார்த்திங்கன்னா 500 ஜிபி. இதில் வந்து சைடில் எட்ஜஸ்லாம் அந்த இது இருக்கும், அந்த இதை எடுத்து மாட்டுறோம். அதை மாட்டிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி நம்ம மாட்டுறோம். அந்த ஸ்ட்ரிப்லேயும் கரெக்டாக அந்த மாட்டுறோம். ஏதோ டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ஆக்சுவலி இதில் டஸ்ட்டு எதுவுமே இல்லை. நிறைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண கூலிங் ஃபேனில் இருந்து டஸ்ட் அப்படியே இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஃபார்ம் ஆன டஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆக்சுவலி நான் தலையில் மாட்டிட்டேன். அதை வந்து நம்ம இப்போ கரெக்டாக மாட்டுறோம். ஓகேவா? மாட்டினதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம் ஒரு டைம். இதில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா பேக் டோர் எடுத்து கரெக்டாக ரைட்டு டு லெஃப்ட்டு, அப்போ தான் நம்ம கரெக்டாக ஃபிட் ஆகும்.
ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இதெல்லாமே இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, HDMI அவுட்புட்டு, அந்த கனெக்டர் எல்லாமே இருக்கும். அப்படி மாட்டும் போது நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். இல்லைனா இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக வராது. அதனால் இப்படி இது பண்ணுறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ் கார்னர் எல்லாமே நம்ம அமுத்துறோம். அமுத்துனீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகும். லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரூவாக உள்ளே போடணும். ஸ்க்ரூஸ் எல்லாமே போட்டுரும். ஸ்க்ரூஸ் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்க்ரூவாக போட்டுரும். மேலே ஸ்க்ரூ போடுறோம், இன்னொரு ஸ்க்ரூ போடுறோம், ஸ்க்ரூ போடுறோம், இதுலேயே இன்னொரு ஸ்க்ரூ போடுறோம். இப்போ ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எல்லாம் டைட் பண்ணுறோம். டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, CD டிரைவு, அந்த டிரைவ் எடுத்து உள்ளே மாட்டிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரூ போடணும், மாற்றி போடக்கூடாது. ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் டைட் பண்ணுறோம். எல்லாமே எடுத்து டைட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்க்ரூவாக டைட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்க்ரூவாக டைட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு மீடியம் டைட்டே பண்ணலாம், போதும். ஃபுல் டைட் பண்ண வேண்டாம், மீடியம் டைட்டாகவே இருந்தால் போதும். நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு லேப்டாப்பை ஈஸியாக கழட்டலாம். சர்வீஸ் சென்டருக்கு கேட்டு போகிறதுக்கு தேவையில்லை. நீங்களே எடுத்து என்ன ப்ராப்ளம் செக் பண்ணலாம். அது ஈஸியான ஸ்டெப் இதுதான். ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லேப்டாப் பேட்ரி இருக்குல்ல, அந்த பேட்டரியை நீங்கள் மாட்டணும். மேலே 2 ஸ்க்ரூ மாட்டணும்னு சொல்லிட்டு மாட்டிகிட்ருக்கேன். இது கம்ப்ளீட்டாக மாட்டினதுக்கப்புறம் பேட்டரி எடுத்து கரெக்டாக அது இருக்க மாதிரி மாட்டுறோம். மாட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்பை ஆன் பண்ணுறோம். பவர் பட்டன் ஆன் பண்ணுறோம். ஓகே,